அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஈரானின் எழுகிய ஏவுகணைகள். ஈரானின் அரசு மாற்ற அரசாங்க இணைந்த செயல்பாடுகள் தான் உறுதியாக முடிந்து எடுக்க முடியும். தற்போது போர் குறித்த விசாரித்து ஈரான் உச்சத் தலைவர் ரவிவியின் ஆதாரமாகவும் பெரிய நம்பிக்கையும் இருக்கிறது. என்ற போருக்கு நம்பிக்கையான ஆதரவாளர்கள் மேலும் இஸ்ரேல் அமெரிக்கா நாட்டில் கலவரங்களை மேலும் மக்கள் ஆதரவுகளை பெறுகிறார்கள். அவர்கள் விரும்பினால். ஆனால் ஈரான் அதிபர் அவர்கள் இஸ்ரேல் மீது உடனடியாக போர் தொடுக்க வேண்டும் அதில் நிரூபிப்பார்கள். சொல்ல அவர் விரும்பினாரா அது போல் இஸ்ரேல் மேல் உடனடியாக போர் செய்ய வேண்டும் என்கிறார். ஈரானின் எளிய ஏவுகணைகள். ஈரான் அரசு மற்றும் அரசாங்கத்தில் இணைவு செயல்பாடுகள் தான் உறுதியாகவும் முடிந்து எடுத்துக்கொள்ள முடியும். தற்போது போர் குறைப்புகள் விஷயத்தில் இஸ்ரேல் ஈரான் மோதல். இந்த முடிவில் பேச்சுக்களில் தான் முன்னெடுப்புகள் இருந்தாலும் ஆனால் இதில் முடிவு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று புகார் இருக்கிறது. ஈரானோடு அமெரிக்கா போட்ட ஒப்பந்தங்களை கமாண்டர் சைதுன் அலி அஜூலின் அதை மறுத்தார் என்பதை அதுக்கு மறு தொடுப்பு விட்டுள்ளார். அடுத்தது ஒப்பந்தங்கள் கோரிக்கைகள். அமெரிக்காவோட கோரிக்கைகள். இந்நிலையில் ஈரானில் அரசு மற்றும் அரசாங்க இரண்டு நிலை அமைப்புகள் முடிவுகளை சேர்த்து அரசாங்கம் இரண்டு அமைப்புகளை உண்டாக்கி அவர்கள் இரண்டு செய்திகளை எடுத்து முடித்த இந்த முடிவு போர் விஷயத்தில் ஈரானின் உச்ச தலைவர் ரஷ்யாவின் ஆதரவாக நம்பியுள்ளார்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நிலைப்பட்ட உலக எடுத்து இஸ்ரேலி தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி. கட்டணம் 2023ஆம் ஆண்டில் இருந்து ஈரான் குறித்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய வருகிறதா? இதுக்கு காரணம் ஹமாஸ் ஆதரவாக ஈரான் செயல்பட்டு வருகின்றன. மேலும் ஈரான் நடத்திய செயல்பாடுகளை வரும் ஹிஸ்புல்லா அமைப்புகளும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு போரை நடத்தியது. இதுக்கு சூழலாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் அமுத சக்தி ஒப்பந்தம் குறித்து பேசப்படுவதனால் நடத்தப்படுவது. ஈரான் இஸ்ரேல் மேல் தாக்குதலுடனே பதட்டத்துள்ள மத்திய கிழக்கு நாடுகள். இஸ்ரேல் தாக்கிய அந்நாட்டின் முக்கிய தலைநகரங்களை ஈரான் தாக்கியது வருகின்ற இஸ்ரேல் ஜெருசலேமின் டோலின் அலியின் நகரத்தில் அது 17 மணி நேரங்களுக்கு தாக்குதலில் நடந்தது. இதனால் ஈரானிற்குரிய சில ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளது. அதை இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.